பேசுறீங்க நீங்க உருவாக்கினார் இந்த எலியாசையார் அவருடைய கதையை சொல்ல போறேன். இப்ப தூக்கமா வந்துறா. அட தூங்கி தான் உருப்படாம போயிட்ட. கதை இல்லம்மா, இந்த வில்லு பொட்டுங்கள அவர் வரலாறு சொல்ல போறேன். சரினே சொல்லுங்க. தெரியுமா சொன்னா தெரியுமா எலியாசையார் வரலாறு. என்பவர்களுக்கு 5வது மகராக பிறந்தவர் தான் எலியாசையார். உண்மை பரிவு ஈவு இவர்கள் இறந்து வளர்ந்தாரே. எலியாசையார் ஒழுக்கத்துடனே கல்வியை தொடர்ந்தாரே. செப்டம்பர்ல தேர்வு எழுதினாரு. ஐயோ பாவாதாமா இல்ல. அப்படியா? நம்ம எலியாசையார் தோல்வியை கண்ட எலியாசர் என்ன சொன்னார் தெரியுமா? என்ன சொன்னாரு? நம்ம அப்பா மாதிரி சொல்றதா சொன்னாரு. நீ போகும்போது நினைச்ச உருப்பட மாட்டேன்னு. ஐயோ பாவம். அதில் மனமுடைந்த எலியாசையார் இளைஞர் ஐக்கியத்தை சேர்றாரு. அதிலிருந்து இறையல் படிக்கணும்னு ஆர்வம் வந்ததுனால வெங்காரப்பட்டு இறையல் கல்லூரிக்கு போறாரு. அங்க போய் நல்லவராய் தந்து விட்டுட்டாரு. ஆமா, அங்க போய் எலியாசையார் கல்வி கற்ற கல்லூரியில சில கொள்கை பிடிக்காம போயிடுச்சு. உடனே ரயிலாக ரெடியானாரு. அப்ப கல்லூரி முதல்வர் என்ன சொன்னார் தெரியுமா? எலியாசு, நீ எப்ப வேணுமா நான் திரும்பி வரலாம். இந்த கல்லூரி வாசல் எனக்கு திறந்திருக்கான. அந்த நேரம் ஊருக்கு வந்த எலியாசையாருக்கு ஒரு நல்ல காரியம் நடந்துருச்சு. என்ன சந்தோஷம்! திருமணம் என்பது இறைவனால் நிச்சயிக்கப்பட்டது. சொன்னாங்க எலியாசையாருக்கு கிடைத்த ஒரு நல்ல ஒரு மனைவி. அந்த அம்மா என்ன பண்ணாங்க தெரியுமா? இறையல் படிக்க அனுப்பினாங்க. அங்க போய் தான் கதையில திருப்பமே உண்டாயிற்று. செய்தியை கேட்டார் செய்தியை கேட்டார் செய்தியை கேட்டார் மனமாறினார் எலியாசையார் திருப்பணியில் மனமாறினார். ஒரு நாள் காலையில் வேலர் வில்லியம் அவர்கள் மலைநாட்டு கொடுத்தோம் லேண்ட் அம்மையாரை கொடுத்தோம் செய்தியை கொடுத்த நேரத்துல எலியாசையாருக்கு பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தி இறையல் முடித்துவிட்டு காரியோட திருச்சவளை திருப்பணியாற்ற வர்றாரு. அங்கிருந்து அவர் நல்லவர் காரியம் செய்கிறாரு. 1964 வந்து காரியோட திருச்சவளை திருப்பணியை முடித்துவிட்டு மலைநாட்டு ஊழியத்துக்கு போறாரு. அங்க போய் அவர் இயேசுவை பற்றி அறிவிச்சது இல்லாம கல்வி பணி, சமூக பணி, வளர்ச்சி பணிகள் பல செஞ்சாரு. சொல்லுங்க விதி.
21ஆம் ஆண்டு கர்த்தர் குளித்திர இருந்தாரு. இதெல்லாம் சரிதானே. இந்த வில்லுப்பாட்டு மூலமாக நம்ம சொல்ல வர செய்தி என்ன? ஆமாண்ணே ஆமாண்ணே அதை கேட்கதான் எல்லாரும் காத்துட்டு இருக்கோம். வாழ்ந்தா இவர மாதிரி வாழ்ந்தா கண்ணுகளை சரி மனுஷனாகவும் சரி மாதிரியாகவும் சரி மிசிறியாகவும் சரி பாகவம் உங்க எல்லாருக்கும் அறிவு சொல்லிக்கிட்டு சொந்தவங்களுக்கு ஒரு நன்றியை சொல்லிக்கிட்டு வில்லுப்பாட்டை மங்களகரமா முடிச்சுவோமா?